இது தம்பி கோவி சுதாகருடைய பணி இல்ல, என்னுடைய பணி, உங்களுடைய பணி, மானுடனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய அரிய பெரிய சமூக பணி. இதைய முன்னோர்கள் செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சாங்க, பேசினாங்க. எத்தனை சித்தர்கள், எத்தனை ஞானிகள், எவ்வளவு யோகிகள், எவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள் பாடுபட்ட பூமியில இன்னும் சாதிக்காக நம்ம கொலை செஞ்சுக்கிறோம்ங்கிறது சொல்லுங்க. இவன் கொலை பண்ணல, இனத்தை கொன்னால லட்சக்கணக்கா, அவன்ல ஒருத்தனை கொல்லல. புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ இருக்கான் பகைவன், ஆனா சொந்த ரத்தங்களை வெட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. இதத்தான் நம்ம ஐயா காப்பா அரவானது தன்னின பகைங்கிறார். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம்டாங்கிறார். புரியுதா? அது ஒரு நோய் தான், அதை சரி பண்ணணும். அதிகாரத்தில் இருப்பவங்க அதுக்கான இதுவும் இல்லாம, ஏன்னா படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு போற பிள்ளைகள் பைக்குட்டுக்குள்ள அருவாளோட போறான்னா நடுக்கமா இருக்க இல்லையா? என்னடா ஒரு தலைமுறை இவ்வளவு நஞ்சா வளருதுன்ட்டு. அதனால அது கோபி சுதாகர் மேல வழக்கு போடுவதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமூக தீண்டாமையை காட்டுது, சமூகத்தில் மேலங்கி இருக்கிற சாதிய கொடுமைகளை காட்டுது. பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடாது, சாதி மதத்துல இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு மொழி, இனம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய இறை, அதுலதான் தனக்கு தன்னுடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை, அதுலதான் பெருமை இருக்கணுமே ஒழிய சாதி மதத்துல என்ன பெருமை இருக்குது? மத்திய அரசு எப்படி தங்கச்சி செய்யும்? மத்திய அரசு எப்படி செய்யும்? பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதிய மதமும் இரு கண்கள். அது சொல்லுதா இல்லையா? அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும். தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு, எடுபடி அரசு, எடுபடி அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு அவன் எடுக்கணும். ஆனா மாநில உரிமை, தன்னாட்சின்னு வாய்கிலேயே பேசும். நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும், மாநில உரிமைன்னு பேசுவோம். அப்ப வெறி வருமா வராதா? நீ எதுக்கு பேசுறாத? இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கிற? அப்படி தோத்து போயிட்டீங்களா? உன் காவல்துறை கையால் ஆகலையா? அதன் தலைவர் அப்ப பொறுப்பு, என் காவல்துறை சரியில்லை, எனக்கு கீழே இருக்க, எனக்கு தகுதி இல்லாம போச்சு, இதுக்கு தலைமையா இருக்குன்னு விலகுவீலா? பதவி விலகுவீலா? விலகுவீலா சொல்லுங்க. மாநில உரிமை நீங்க சாதிவாரி கணக்கெடுக்க அவன் எடுக்கணும். சாதிய திமிர்ல, சாதிய ஆணவ படுகொலை, சாதிய பெருமைன்னு சொன்னா கூட கோச்சுக்குருவாங்க. ஆணவம்னு சொல்லணும். சாதிய ஆணவ ஆணவத்துல திமிர்ல கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்துட்டேன், நீ பண்ணிடு, இங்க வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாது, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது. நீ என்ன படிச்சாலும் தகுதியில் வந்துடுவ. நீ என்ன பண்ணுவ? நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வி இருக்காது, படிச்சாலும் வேலையும் இருக்காது. நீ செஞ்சிருவ. பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்து கண்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கும். நீ வாழ்ந்துகிட்ட வேண்டியதானே? எதை காப்பாத்த போறாரு? சாதியை காப்பாத்தி சாதிச்ச ஒண்ணு சொல்றான், ஒண்ணு சொல்லிடு. அவனாவது ஒருத்தன் ஒண்ணு சொல்லிடுறான், அந்த சாதியை காப்பாத்தி நான் சாதிச்சேன்ட்டு. கடைசியா சாதி கட்டவங்க 2-3 சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலம், கேவலம். இங்க பட்டியல இல்லாதவன் போய் நின்றுகிட்டு இருக்கா. பட்டியல இருந்து வெளியேற்று ஏதாவது வெறியாயிரப்ப. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.